மெதுவா ஐலி. சாரி 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 அண்ணி, நான் வேணும்னு பண்ணல. இப்ப நீ என்ன தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு என்கிட்ட திரும்ப திரும்ப சாரி கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன தள்ளி விடலன்னா அந்த பூந்தொட்டி என் தலையில தான் விழுந்திருக்கும். ஐலி, நீ என் உயிரை காப்பாத்திருக்க. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா அந்த பூந்தொட்டி எப்படி மேல இருந்து கீழே விழுந்துச்சுன்னு தான் தெரியல. அது காத்துல விடுறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏன்னா அது வெயிட் ஜாஸ்தி. ஏதாச்சும் பெருச்சாளி தள்ளி விட்டுருக்கோம். நம்ம வீட்ல தான் இப்ப நிறைய பெருச்சாளிங்க சுத்திட்டு இருக்குதே. அண்ணி பாத்து வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இல்ல வாங்க. அதெல்லாம் வேண்டாம். நான் இப்போ ஓகே தான் ஐலி, ஓகே தான். பாத்தீங்களா அந்த ஐலிய எப்படி எல்லாம் நடிக்கிறா? அவளுக்கு மட்டும்தான் நடிக்க தெரியுமா? இப்ப பாரு நம்ம பெர்ஃபார்மன்ஸ். என்ன நடந்துச்சோ யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. இந்திராணி கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கா. நேத்து நமக்கு தெரிஞ்சே ஆளுங்க இவளை கொல்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே வந்தாங்க. இப்ப யாருக்குமே தெரியாம அதுவா ஒண்ணு நடந்து இந்திராணி உயிருக்கு ஆபத்து வர வைக்க பாக்குது. ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்துல இந்திராணிக்கு எதுவுமே ஆகல. நமக்கு நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல. கொண்டதெல்லாம் வீட்டுக்குள்ள வருதுங்க போகுதுங்க. முதல்ல எல்லாருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும். அப்பதான் நம்மள பிடிச்ச பீடையெல்லாம் போகும். ஏய், போது நிறுத்து. ஆகும்னா சும்மா எதையாவது சொல்லி புலம்புறது. இந்திரா கால்ல அடிபட்டு முடியாம இருக்கா, அவளுக்கு ஆறுதலா பேசி ஹெல்ப் பண்ணுவியா? அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அதனாலதான் இதனாலதான் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு காரணம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்க. பேசாம இரு. இவரு ஒருத்தர் நான் பேசினா மட்டும்தான் வாயை திறப்பாரு. மத்த நேரத்துல எல்லாம் இந்திராணி சொல்றதுக்கெல்லாம் பொம்மை மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஹலோ. இல்ல இல்ல, ஒரு சின்ன வேலை, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் இப்ப கிளம்பிடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன இவ இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் ஆபீஸ்க்கு போறதுலே குறியா இருக்காளே, என்ன பண்றது?